வெல்கம் டு ஹிமாலயன் பிரதீப். இன்றைக்கி நம்ம சூப்பரான ரெயின் சேசிங் தான் பண்ண போகிறோம். ரெயின் சேசிங்னா மழையை தேடி போக போகிறோம். எதுக்கு அங்கே போக போகிறோன்னு கடைசியாக சொல்கிறேன். இந்த ரேடாரில் பார்த்தீங்கன்னா க்ளவுட்ஸ் எங்கே இருக்குதுன்னு காட்டுது. நான் இருக்கிற இடத்துல சுமார் 40 டிகிரி செல்சியஸ் வெயில் அடிச்சிட்டு இருக்கு. இப்போ நம்ம மழையை தேடி தான் போக போகிறோம். இப்போ நம்ம போயிட்டுருக்குது சென்னை டு பெங்களூர் ஹைவே. இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா எங்கே மழை பெஞ்சிட்ருக்குன்ற காட்டுது. எக்ஸாக்டாக விரிஞ்சிபுரம் கிட்ட தான் பெய்யுது. நான் இருக்கிற இடத்துலேருந்து இறைவன்காடு சுமார் 21 கிலோமீட்டர். அங்கே தான் அதிகமாக மழை பெஞ்சிட்ருக்கு. நாங்கள் போகிற இடம்லாம் ஆல்ரெடி மழை பெஞ்சு விட்டுட்டுருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்னா மழை நம்மளை நோக்கி வராமல் நம்மளுக்கு முன்னாடி போயிட்டுருக்கு. அப்படி நம்ம அந்த மழை மேகத்தை பிடிக்கணுன்னா அந்த மழை மேகத்தோட ஸ்பீடை விட நம்ம அதிகமாக போய் தான் ஆகும். எல்லாம் வண்டியில் ஏறி போகிறாங்க. இப்போ தான் விட்டுக்குது மழை. இப்போ தான் மழை விட்டு இருக்குது. அப்போ வந்துச்சு நம்ம விவரம் ஃபுல்லாக பேசிடுவா. ஆனால் இன்னைக்கு உடம்பா இருந்தா இல்லை, மழையாட போயே ஆகணும், என்ஜாய்மெண்ட் பண்ணியே ஆகணும். ஜஸ்ட்டு 15 கிலோமீட்டர் தூரத்துலேயே 40 டிகிரி செல்சியஸ் இருந்த டெம்பரேச்சர் இப்போது 25 டிகிரி செல்சியஸாக குறைஞ்சிச்சு. நம்ம கிட்ட போக போக மழையோட தீவிரம் அதிகமாகினே இருந்துச்சு. நீரின்றி அமையாது உலகுன்னு நம்ம வள்ளுவர் சும்மா சொல்லியிருக்காரு. அதுலேயும் இந்த நல்ல தண்ணி வேணும்னா மழை பெஞ்சு தான் ஆகணும். ஒரு வழியாக நல்ல மழை பெய்யறதுல ரீச் ஆகிட்டோம். ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, கடைசியாக சொல்கிறேன்னு. அது என்னன்னா, இந்த சில் கிளைமேட்டுக்கு சூடாக ஒரு டீயும் காஃபியும் குடிச்சிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். பைக் ரைடிங்கை விட இந்த மாதிரி சேசிங், ரெயின் சேசிங் பண்ணி பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்கும் தெரியுங்களா. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம ரிட்டர்ன் வேலூருக்கு வந்தால் ஒரு சொட்டு மழை கூட இல்லை.